ஒரு அமைதியான கிராமம். சின்ன சின்ன வீடுகள். காலையில் பறவைகளின் சத்தம். அந்த கிராமத்தில் வாழ்ந்த 4 நண்பர்கள். அவர்களுக்கு தெரியாமல் ஒரு நாள் அவர்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது. அருண் தைரியமானவன், கவிதா புத்திசாலி, சூர்யா கலகலப்பானவன், மீனா அன்பு நிறைந்தவள். இந்த 4 பேரும் எப்பொழுதும் சேர்ந்துதான் விளையாடுவார்கள். கிராமம் முழுக்க அவர்களின் சிரிப்பு சத்தம் ஒலிக்கும். கிராமத்தின் எல்லையில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்துக்கு அருகே யாரும் செல்ல மாட்டார்கள். ஒரு நாள் அருண் சொன்னான், நம்ம 4 பேரும் போய் பார்க்கலாமா அப்படின்னு. சூர்யா சிரித்தபடி, மாயம் இருந்தா நம்ம வீடியோ எடுக்கலாம்லடா அப்படின்னு சொன்னான். அவர்கள் ஆலமரத்துக்கும் சென்றார்கள். மண்ணின் கீழ் ஏதோ ஒரு வெளிச்சம். மீனா மெதுவாக அதை எடுத்தாள். அது ஒரு நீல நிற கல். அந்த கல் திடீரென பிரகாசமாக ஒலித்தது. நீங்கள்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று ஒரு குரல் கேட்டது. மூடும் பனிக்குள் இருந்து ஒரு மந்திரவாதி தோன்றினார். இந்த கிராமத்தை ஒரு இருள் சக்தி தாக்கப் போகிறது. அதை தடுக்க நீங்கள்தான் உதவ வேண்டும் என்று அந்த மந்திரவாதி கூறினார். அந்த மாயக்கல் 4 ஒளியாக பிரிந்து அருணுக்கு தைரியத்தை கொடுத்தது, கவிதாவுக்கு அறிவை கொடுத்தது, சூர்யாவுக்கு வேகத்தை கொடுத்தது, மீனாவுக்கு குணப்படுத்தும் சக்தியை கொடுத்தது. அந்த 4 பேரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அடுத்த நாள் வானம் கருப்பாக மாறியது. பெரிய புயல், மரங்கள் விழுந்தன, மக்கள் பயந்தார்கள். இப்போதுதான் உங்களுடைய நேரம் என்று மந்திரவாதியின் குரல் மனதுக்குள் ஒலித்தது. அருண் தைரியமாக முன்னேறி போனான். சூர்யா வேகமாக ஓடி குழந்தைகளை காப்பாற்றினான். மீனா காயமடைந்தவர்களை குணப்படுத்தினாள். கவிதா காரணத்தை தேடினார். அந்த நிழல், நான் இருள் மன்னன் என்று கம்பீரமாக கூறியது. இந்த கிராமம் எனக்கு சொந்தமாக வேண்டும் என்று அந்த கருப்பு நிழல் கூறியது. அருண் பதில் அளித்தான், இது எங்கள் கிராமம், இது யாராலும் கைப்பற்ற முடியாது என்று கூறினான். கல்லுடைய சக்திகள் ஒன்றாக இணைந்தது. ஒரு பெரிய வெள்ளை ஒளி எழுந்தது. இருள் மன்னன் பலவீனமாக ஆரம்பித்தான். 4 பேர் சேர்ந்து கைகளை பிடித்தார்கள். கவிதா சொன்னாள், அவனுடைய சக்தி நம் பயத்திலிருந்து வருகிறது. மீனா, நாம் பயப்படாமல் இருந்தால் அவன் தோற்று விடுவான் என்று கூறினாள். அனைவரும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொன்னார்கள். வெள்ளை ஒளி இருளை முற்றிலும் மறைத்தது. புயல் நின்றது. வானத்தில் வானவில் வந்தது. மந்திரவாதி மீண்டும் தோன்றினார். உண்மையானது மாயசக்தி அல்ல, அது உங்கள் நட்பு. கல்லு மெதுவாக ஒளியை இழந்தது. அந்த நாள் முதல் ஆலமரம் இனி பயமற்றதாக இருந்தது. அது நம்பிக்கையின் சின்னமாக மாறியது. 4 நண்பர்கள் மீண்டும் சாதாரணமான குழந்தைகளாக வாழ ஆரம்பித்தனர். ஆனால் அவர்களின் மனதில் ஒரு ரகசியம் இருந்தது. 4 நண்பர்கள், ஒரு மாயக்கல், ஒரு கிராமம். ஆனால் உண்மையான மாயம் அவர்களின் நட்புதான். உங்கள் வாழ்க்கையிலும் நண்பர்கள் இருக்கிறார்களா? அப்படியானால் நீங்களும் ஏற்கனவே அதிர்ஷ்டசாலிதான். நண்பர்கள் இருந்தால் எந்த இருளும் நம்மளை வெல்ல முடியாது.